வாங்க தலைவா. ஐயா ஐயோ என்ன தலைவா ஐயாவை கூட்டு வந்திருக்கேன். செல்லம் அப்பதான் என்ன நல்லா ஏறும். ஏய் ஐயா எனக்கு 4 பாட்டில் வேணும் சரியா? ஐயா அது வந்து டேய் என்ன போய் சொல்றதெல்லாம் யோசிக்காத. நீ தான் அவனுக்கு சரக்கு சப்ளை பண்றேன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். ஒன்னும் பயப்படாத. கன்னியப்பங்கிறது நீங்க தானா? ஆமாங்க அக்கா. அவர் கேட்டிருந்த சரக்கெல்லாம் கொண்டு வந்துட்டீங்கல்ல? இருக்குக்கா. என்னடா கழுத்துல பேண்ட்லாம் போட்டு வந்திருக்க? ஐயா அது ஒண்ணும் இல்லையா, வர வழியில போலீஸ் செக் பண்றாங்க. இந்த சரக்கு எடுத்துட்டு வரும்போது கழுத்து வலின்னு பேண்ட் போட்டிருந்தோம்னா அதை பாவம் பார்த்து விட்டுருவாங்க இல்லையா, அதுக்காக தான். ஏதோ ஒன்று பண்ணிக்க. இந்த பாரு, என் பையனை கொடுக்கறதுக்கு தானே இந்த பேக்ல சரக்கு கொண்டு வந்திருக்க. ஆமாங்க ஐயா. இது அவன்கிட்ட கொடுத்துட்டு எப்பயும் போல பணத்தை வாங்கிக்க. ஆனா ஒரு 10 நிமிஷம் மட்டும் இந்த பேக் எங்ககிட்ட இருக்கட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் திரும்ப அப்படியே கொடுத்துடுறேன். டேய் என்ன யோசிக்கிற? ஐயா உங்களுக்கு வேணா வேற கொண்டு வரட்டா? டேய் எனக்கா? என்னடா பேசிட்டு இருக்க? இல்லைங்கய்யா 10 நிமிஷம் சொன்னீங்களா, அதான் கார்ல உட்காந்து சரக்கு அடிப்பீங்களோன்னு நினைச்சேன். நாங்க என்ன பண்ண போறோம்ன்றது உனக்கு தேவையில்லை. உனக்கு தேவை போனா சரக்கு காசு வேணும், அவ்வளவுதானே? ஆமாங்கய்யா. எப்பவும் போல சூர்யா கிட்ட வாங்கிக்க. நானும் வேணாலும் பணம் தரேன். சரிங்கய்யா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. கூட்டிட்டு போ. பேக கொடுத்துட்டு போட. கொடுங்க கொடுங்க. பாத்து எப்படி குழந்தைய கொடுக்குற மாதிரி கொடுக்குறான். ஓ வா செல்ல குட்டி, அப்பா உனக்கு பொம்மை வாங்கி தரேன். இப்ப என்னமா பண்றது? அதுக்கு தானங்க ஐயா ஊசி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஊசிய? இத வச்சு என்ன பண்ண போற? இது மாட்டுக்கு போடுற ஊசிங்க ஐயா, பெருசா இருக்கும். இத வச்சு உள்ள இருக்கிற சரக்கு உறிஞ்சி எடுத்துட்டு அப்புறம் நான் கொண்டு வந்த தண்ணிய ஊத்திடுவேன். அது என்ன தண்ணிமா அது? இது சீரக தண்ணியும் கடுக்காய் தண்ணியும் ஐயா. சூப்பர்மா. அம்மா நான் வேணா ஒரு பாட்டில் ஊத்துவா? ஐயா நீங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி விவேக்கியாவது கூடுவா? ஐயா வேணாம் வேணாம், அவர் அங்கே இருக்கட்டும். சரிம்மா. ஏமா என்னமா பண்ணிட்டு இருக்க? அது இந்த ஊசிய வச்சு இந்த பாட்டில்ல இருக்கிற சரக்கெல்லாம் வெளியே எடுத்துட்டு நான் காய்ச்சி கொண்டு வந்திருக்கிற கடுக்கான் தண்ணியையும் சீரக தண்ணியையும் அதுக்குள்ள நிரப்பிடுவேன். இத குடிச்சா இந்த போதையெல்லாம் வராது, ஆனா உடம்புக்கு தான் நல்லது. கொஞ்ச நாள்ல கூடியவும் மறந்துடுவாரு. ஐயோ என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. ஒன்லி ஃபாரின் சரக்கு தான், இந்த லோக்கல்ல டச் பண்றது கிடையாது. இந்த பாட்டில் வச்சு என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? சரி எப்படியோ ஒரு சரக்குக்கு 2 மடங்கு பணம் கிடைச்சா போதும், நமக்கு என்ன வந்தது. ஏய் கனியப்பா ஐயா இங்க வா. பாப்பா ஐயா வரேன். ஐயா இங்க வா. நீ கொடுத்த பாட்டிலாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. ஐயா என்னங்க ஐயா, வாங்கின பாட்டில் அப்படியே திருப்பி கொடுத்துட்டீங்க. நான் சொன்னேன்ல அப்படியே தந்துருவேன்னு சொல்லிட்டு. இதை வச்சுக்க. ஐயா
இப்போ நான் என்ன பண்ணணும் ஒண்ணுமே புரியலைங்கய்யா. ஒன்றும் இல்லை, நீ எப்பவும் போல சூர்யா கிட்ட இந்த பாட்டிலை கொடுத்து பணம் வாங்கிக்க, அவ்வளோதான். அவ்வளவுதானா? அவ்வளவே தான். ஐயோ கண்ணியப்பா, அவ்வளவுதான் சொல்றாருல, கிளம்பு போ. நீயே வழக்கமா ஒரு இடத்துல நிப்பல்ல, அங்க போய் நில்லு. போ, போ. நீ உள்ள போ. திரும்பி பார்க்காம போ. ஆபரேஷன் சக்சஸ். எப்படியோ 2 வருமானம் இன்னைக்கு. ஆனா என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏண்டா அங்கிள், இதான் வழக்கமாக சூர்யா சரக்கு வாங்குற இடமா? என்ன புஷ்குன்னு கேட்டால் சமாளிப்போம். அப்படிதான் நினைக்கிறேன் அங்கிள். ஏய், சும்மா நடிக்காத. உனக்கு தெரியாமலா இருக்கும். ஆமா அங்கிள், இந்த இடமும் உண்டு அங்கிள். அப்போ இதை தவிரவும் நிறைய இடத்துல வாங்குறாரு. அங்கிள், அவனுக்கு சென்னை ஃபுல்லா நெட்வொர்க் இருக்கு அங்கிள். ஆனா கண்ணியப்பம் கொடுக்குற சரக்கு மட்டும் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி இவங்கிட்ட மட்டும் தான் வாங்குவான். இவன் கொடுக்கறதுல மட்டும் என்ன விட்டமின் சி இருக்கா என்ன? ஆத்தாடி, இவர்கிட்ட வாயை கொடுக்க கூடாது.